நாமத்துக்கு மயப்படாதாக நாம் கடந்த வாரத்தில் இந்த லைன் ஆஃப் டியூட்டி என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் ஆரம்பித்தோம். தொடர்ந்து இந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆக யாத்திராகமும் 14, 13, 14 நான் வாசிக்கிறேன். யாத்திராகம் 14, எக்ஸடஸ் 14, 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இயேசுவே, மரணம், நரகம், பாதாளம் யாவற்றையும் ஜெயித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவரே, சகலத்தையும் ஜெயம் கொண்ட மகாபெரிய ஜெய வீரரே, இதோ இந்த ஆஸ்பத்திரிக்கு அருமையான இந்த வேளையில் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற வேளையில் சர்வ வியாபியாய் தேவரீர் இது காண்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் விடைபடும்படியாய் ஆண்டவர் வார்த்தையினாலே தேவரிதாமே ஒவ்வொரு இருதயத்தோடும் பேசும்படியாய் ஏதோ காத்து செப்பிக்கிறேன். அந்த கடைசி காலத்தில் தேவரீ எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த 7ஆம் தூதன் திருச்சி பிரணாமை எங்களுக்கு அனுப்பினீர். ஆண்டவரே, அந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எங்களை தேர்ந்தெடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முத்திரையில் திறந்த ஆட்டுக்குட்டியார் எங்கள் மத்தியில் அபரிதமாக எசோடும்படியாக எங்களை காத்துக்கொள்ளும். நீரே மகிமை எடுத்துள்ள சேர்ப்போம். நேற்று மீண்டும் மாறாத இருக்கிறோம், சீக்கிரம் வரப்போகிறோம் ஆகிய நசரேன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஸ்தோத்திரத்தோடு சேர்ப்போம். ஆம், இந்த கடந்த வாரத்தில் நாம் இந்த லைன் ஆஃப் டியூட்டி என்ற தலைப்பிலே நாம் தேவையான வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய 2ஆம் பாகமாக அதே தலைப்பின் கீழே அதனுடைய 2ஆம் பாகமாக நாம் அதை தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அது முடியவில்லை என்றால் அடுத்த வாரம் அதை தொடர்ந்து கர்த்தரால் என்றார். நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் எவ்விதமாக தேவன் தம்முடைய வார்த்தையை ஆதரிக்கிறார் என்பதை, அவர் தம்முடைய வார்த்தைக்கு வார்த்தையின் கடமையில் இருக்கிறவர் என்றும் கடமைப்பட்டவர் என்றும் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். தேவன் டியூட்டி பவுண்ட் to keep his promise. அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை, நாம் அந்த வார்த்தையில் நிற்கும்போது அவர் நம்மை ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதனால் கடந்த தொடர்ந்து நாம் பார்த்த பிரகாரமாக நாம் நம்முடைய கடமையின் வரிசையில் நிற்கும்போது தேவன் அதை ஆதரிக்கிறார் என்று, நாம் தேவனுக்கு நம்முடைய முதல் கடமை தேவனை நேசிக்க வேண்டும் என்றும், நம்முடைய முதல் கடமை தேவனுடைய காரண காரியத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றும், சபைக்கு நாம் எங்கே அங்கத்தினராக இருக்கிறோமோ அந்த சபைக்கு முதலாவது நம்முடைய தசமாதிய காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய கடமையின் வரிசையில் நிற்கவில்லை என்றால் முழு காரியத்தையுமே அது கெட்டுப்போக செய்யும் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆக இந்த வாரத்தில் தொடர்ந்து அந்த தலைப்பில் தியானிக்கிற வேளையில் நான் பாவடாக ஒரு மேய்ப்பனுடைய கடமை, அல்லையா, ஒரு மேய்ப்பனுடைய கடமை என்னவென்றால் அவன் எல்லா நேரத்திலும் கடமையின் வரிசையில் நிற்க வேண்டும். ஆல் டைம். Why must the shepherd be on duty at all times? ஏன் அந்த மேய்ப்பன், அல்லையா, மந்தையின் மேய்ப்பன் ஏன் எந்த நேரம் தன்னுடைய கடமை வரிசை? வாய் சொல்ற எலிசபெத்தின் காலத்தில் நான் பார்க்கிறோம். அந்த பிலடெல்பியா சபையின் காலத்தில் நான் பார்ப்போம்னால் அங்கே காண்பிக்கிறார். அங்கே கிழக்கத்திய நாடுகளில் ஆடுகளை மேய்க்கிறான், பன்றியை மேய்க்கிறான், ஒட்டங்களை மேய்க்கிறான்,
மற்ற எல்லாம் மேய்ப்பன், எல்லாருக்கும் மேய்ப்பன் என்று பெயர். மேய்ப்பன் என்று அழைக்கிறார். அது திருச்சி அது ஆச்சரியப்படுறது. ஏன் எல்லாருமே மேய்ப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அப்போது கூட அவர் சொன்னார், ஆனால் இரவு வரும்போது மற்ற மேய்ப்புகள் எல்லாரும் ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுவார். எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய அவர்கள் மிருகங்களை விட்டு வீட்டுக்கு போயிடுவார்கள். அதில் ஆடுகளின் மேய்ப்பனும் மந்தையை மடக்கி ஆடுகளுக்கு அவன் காவலாக வாசலப்படுத்துவார்கள். ஆகவே ஆல் த டைம் ஏன் அந்த மேய்ப்பன், அல்லேலூயா, why must the shepherd be on duty all the time, at all time? ஏன்? அல்லேலூயா, இது மிகப்பெரிய பொறுப்பு. ஊழியம் என்பது சாதாரண காரியம் அல்ல. ஊழியம் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. தேவன் தீர்வு சொல்றாரு, தேவன் நம்மை நம்பி அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார், நம்பி அந்த பொறுப்பை கொடுக்கிறார். நாம் அதை செய்வோம் என்று தேவன் நம் மீது நம்பிக்கை வைத்து அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு அழைக்கப்படாமல் ஊழியத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. Now he says, he must be sure that none of his sheep is lost. ஏன் அவன் எந்த நேரமும் தன்னுடைய கடவுளை வரிசையில் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு நிச்சயம் வர வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆடு கூட இழக்கப்படக்கூடாது. மேய்ப்பனுடைய கண்கள் எப்பொழுதுமே ஆடுகள் மேலே தூக்கி சொல்றாரு. ஒரு மந்தையில் செம்மறி ஆடு இருக்கும், வெள்ளாடு இருக்கும். சொல்ல ஒரு நல்ல சரியான மேய்ப்பனுக்கு வெள்ளாடு எது செம்மறி ஆடுன்னு அவனுக்கு தெரியும். Now he says, he must be sure that none of his sheep is lost. ஒரு ஆடு கூட எழுத போகக்கூடாது. ஏனென்றால் தெரியும் சொல்றாரு, அந்த ஆடு குட்டி போடுறதுல இருந்து அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு தெரியும். அதை வளர்க்குறவன் தான். அந்த குட்டி ஆடுலேருந்து குட்டி போட்டதுலேருந்து அவனே அதுக்கு நர்ஸாய், அவனே அதை எடுத்து அதை வளர்க்கிறவன் அவனே. அப்படி என்றால் அல்லேலூயா, அவனுடைய நோக்கமெல்லாம் அவன் வளர்த்த அந்த ஆடுகள் எதுவும் இழக்கப்படக்கூடாது என்பதுதான் அவனுடைய நிச்சயமான காரியமா இருக்கும். அதனால ஒரு மேய்ப்பன் we must be in duty at all time. எந்த நேரம் அவர் நம்முடைய தீர்ச்சி ஜீவத்தில் பார்க்கிறோம். அவர் ஊழியத்துக்கு போய் வருவார், ஏதாவது ஃபோன் கால் வரும், நீங்கள் செய்திப்படுத்தா உடனே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவார். இல்லைன்னா மிக அவசரமான ஒரு கேஸ் ஆகிருந்தால் உடனே வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுவார். 24 ஆல் த டைம், எட் ஆல் டைம். ஆகவே இதை குறித்து நாம் சந்தோஷப்படவில்லை இருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற ஒரு மேய்ப்பன் அவன் தன் ஆடுகளுக்காக எல்லா நேரத்திலும் அவன் கடமையில் இருக்க வேண்டும் என்றால் அவன் ப்ராப்ளம் ஆர் நாட் யூ கிளாட் ஆஃப் தட். அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படவில்லையா? ஏனென்றால் சங்கீதம் 121:4 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. பாருங்க, அந்த மேய்ப்பனை பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும். அப்படியே அவரே நம்முடைய நல்ல மேய்ப்பன். அவன் இரவும் பகலும் தூங்காமல் நம்மை காக்கிற தேவன். தாவி சொல்றா, நீங்க போகும்போது வரும்போது உட்காரும் போது எழுந்திருக்கும் போது எல்லா நேரத்தில் என் மேல கண்ணை வச்சிருக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. உறங்கும் இல்லை தூங்குவதும் இல்லை. இப்ப பாருங்க, அந்த நல்ல மேய்ப்பன் உறங்கும் இல்லை தூங்கும் இல்லை. இப்போது தேவன் ஒரு மேய்ப்பனை அழைத்து அவனுக்கு பொறுப்பை கொடுக்கும் பொழுது and he must be duty at all time. He must be on duty. கடமையில் எல்லா நேரத்திலும் இருக்கணும். If the shepherd loses one sheep, it is a reproach on the shepherd. ஒரு மேய்ப்பன் அதுல ஒரு ஆடை இழந்தாலும் அது அவனுக்கு நிந்த. சகரியா 11 கடைசி வசனத்தை பார்க்கிறோம். சகரியா 11 கடைசி வசனம். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பன், மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ. மந்தையை கைவிடுகிற அபத்தமான பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் புயம் முழுவதும்
சூம்பி போகும். அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும். ஒரு ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை இழந்து போவானான், ஆடுகளை கைவிடுவானானால், சிதறி போகும்படி செய்வானானால் அந்த மேய்ப்பன் ஐயோ இல்லையா சொல்ல. ஏனென்றால் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரணத்தை விட்டு நீக்கி ஆக்கினை தீர்ப்பு கூடாமல் அவன் ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருக்கும். ஏனென்றால் இந்த வசனத்தை கொடு, இந்த செய்தி அல்லேலூயா. ஒரு மெய்ப்பெண் ஒரு மெய்ப்பெண் இந்த செய்தியை சரியாக கொடுக்கும் போது அந்த ஆடு அவங்ககிட்ட தான் இருக்கும், அவங்கள்ட்ட போகாது. அதான் சொல்றார், he must be on duty all time. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் தேவனுடைய பாதைகளை காத்திருந்து ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்போடவனால் இந்த காலத்தின் செய்தியை அப்படியே அதான் ஆர்த்தி சொல்றார், இட் இஸ் ஷிப்புட், ஆட்டின் ஆகாரம். இந்த ஆட்டின் ஆகாரத்தை புசித்து இந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது ஒரு ஆடும் அவனை விட்டு போக வேற சத்தத்துக்கு இடமே கொடுக்காது சொல்றாரு. ஏனென்றால் அந்த ஆடு குட்டி போட்டதுல இருந்து அவன் சத்தத்தை அறியும், அவன் சத்தம் நல்ல பழக்கப்பட்டிருக்கும். அதனால அந்த ஆடு வேற ஒரு மேய்ப்பன், அவனும் மேய்ப்பனா இருந்து வருவானால், அவன் சத்தம் கொடுப்பானால், மேய்ப்பனை போலவே சத்தம் கொடுப்பானால், இந்த ஆடு சொல்ல இந்த ஆடு அந்த சத்தத்தை கேட்காமல் தொடர்ந்து அது புல்லை மேய்ந்து கொண்டே இருக்கும். போகாது. அது மேய்ப்பன் தீர்க்கதரிசி கொடுத்த ஆகாரத்தை, கொண்டு வந்து கொடுத்த ஆகாரத்தை அவன் புசித்து அல்லேலூயா வேற எதுவும் கலப்படம் இல்லாமல் கொடுப்பானால், கலப்படம் இல்லாமல் அந்த ஆகாரத்தை கொடுப்பானால் அந்த ஆடு அவன்கிட்ட போகாது. என்ன சூழல் வந்தாலும் அங்கதான் நிற்கும். இல்லையா? வேறொரு சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பன் செய்தியோடு கலந்து கொடுப்பானால் அந்த ஆடு நிற்காது. அது ப்ராப்ளம் ஸ்டேஜ். இந்த மேய்ப்பன் எந்த நேரத்திலும் கடமையில் வரிசையில் இருக்கணும். அவன் ஒரு ஆடை எழுப்பானால் அவனுக்கு அது திருப்தி. ஏன் அந்த ஆடு போகுது? ஆகாரம் இல்லை என்றால், தீர்க்கதரிசி சொன்னதை அப்படியே சொல்லவில்லை என்றால் ஆடுகள் போயிடும், வேற போயிடும். கழுகு என்ன செய்யும்? இந்த பள்ளத்தாக்குல ஆகாரம் இல்லைன்னு சொன்னா வேறொரு பள்ளத்தாக்கு ஆகாரத்தை தேடி போகும். ஆக இங்க சொல்றாரு, ஏனென்றால் இந்த வார்த்தை எப்படி கொண்டு காண்பிக்கிறார். ஒரு மேய்ப்பன் டியூட்டி என்ன? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த செய்தியை எடுத்து, செய்தி கொண்டு தீர்க்கதரிசிய வார்த்தையை எடுத்து அது ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது அது என்ன? அது நித்திய ஜீவன் பெற்றுக் கொடுக்குது. இல்லையா? அது மரணத்தை விட்டு நீங்கி ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கும். அதுல சொல்ல, so shepherd won't lose his sheep. அதனால நல்லவன் தீர்வு சொல்றத, இந்த செய்தியை அப்படியே கொடுப்பானால் ஒரு மேய்ப்பன் ஆடை இழக்க மாட்டான். This is what the Bible says. Shepherd won't lose his sheep. மேய்ப்பன் தன் ஆடுகளை இழக்கவே மாட்டான். அப்படி என்றால் ஒரு மேய்ப்பன் தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியில அவன் எப்போதும் விழித்திருந்து ஆடுகளுக்கு காவலாயிருந்து ஆடுகளை குறித்து அக்கறை உடையவனாயிருந்து இந்த செய்தியை அப்படியே கொடுப்பானால், கலப்படம் இல்லாமல் கொடுப்பானால், வேறொரு மேய்ப்பன் கொடுக்கிற செய்தியை கொண்டு நீங்க கலந்து கொடுப்பானால் ஆடுகள் போயிடும். Hallelujah. That's why I say, shepherds won't lose his sheep.
அல்லையா? இந்த யோவான் யோவான் 5:24 படிப்போம். இந்த யோவான் 5:24 அல்லையா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டு மெய்யாகவே. கிரேக்க பாஷையில பாத்தீங்களா, மெய்யாக என்றால் ஆமேன் ஆமேன் அர்த்தம். மெய்யாவுக்கு ஆமேன், வெறிலி வெறிலிக்கு கிரேக்க மொழியில ஆமேன் என்ற அர்த்தம். ஆகவே ஆமேன் ஆமேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்டு அதை அனுப்பின விசுவாசிக்கிறவனுக்கு. அப்படின்னா ஒரு மேய்ப்பன் இந்த வார்த்தையை கொடுத்தால் மட்டுமே அந்த ஆடுகளுக்கு நித்திய ஜீவன். அப்ப அந்த ஆடு என்ன செய்யும்? ஏன் மேய்ப்பன் ஆடுகளை இழக்கிறான் என்றால், அவன் தீர்க்கதரிசி சொன்னதன்படி சொல்லாமல் இருந்தால் அது ஆடுகள் போயிடும், என்னைக்காவது ஒரு நாள் போயிடும். அது மட்டுமல்ல, ஒரு போர் வீரர் ஸ்டாண்ட் அட் த போஸ்ட் ஆஃப் டியூட்டி. ஒரு போர் வீரர் தன்னுடைய கடமையின் பாதையில் நிற்கணும், தன் கடமையில் நிற்கணும். அவன் எப்பொழுதும் விழிப்புள்ளவனாய், அல்லையா, எப்பொழுதும் விழிப்புள்ளவனாய், எந்த நேரத்தில் சத்துரு வருவான் அவன் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனாய், விழிப்புள்ளவனாய், உஷாராய் இருக்கணும். ஒரு சோழ்ச்சி, அல்லையா, அந்த ஸ்டாண்ட் அட் த போஸ்ட் ஆஃப் டியூட்டி. அல்லையா, ஆகவே நாம் பார்க்கிறோம் சிலுவையின் போர் சேவத்தை சொல்றார். we are the soldiers of the cross. சிலுவையின் போர் சேவர்கள் சொல்றாரு. நமக்குள்ளே அந்த அந்த மோட்டிவ், அந்த நோக்கம், சரியான நோக்கம் இருக்குமானால் அவன் எப்பொழுதும் விழிப்புணர்வாக இருப்பான். இப்படிதான் எழுதிருவான். அல்லையா, a soldier, a shepherd, a soldier, போர் வீரன். எப்படி கவனிங்க, எப்படி கம்பேர் பண்ற பாருங்க. இப்பொழுது நாம் இந்த நட்சத்திரங்கள் நிற்பதை பார்க்கிறோம் வானத்தில். There's a way the star stands. ஒரு போர் வீரன் எப்படி நிற்கிறான்? Not the prophets say, look at the stars. நட்சத்திரங்களை பாருங்க, அவைகள் எப்படி நிற்கின்றன என்பதை பாருங்க. அல்லையா, இந்த சூரிய குழு, சோலார் சிஸ்டம் never change. அது மறவே இல்லை. ஆதிலிருந்து எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்றைக்கு இருக்கு. The solar system has not changed. ராசிகள் அதுவும் மாறல, அதுவும் மாற முடியாது. 12 ராசிகள் யோபில பேசுற ஆண்டவர் ராசிகள். இந்த ராசிகளும் அப்படியே ஜோடியாக், அப்படியே அந்த மார்னிங் ஸ்டார் பிடிக்காத நட்சத்திரம் காலையில் சொன்னார், rises on its post of duty every morning, just exactly the way it did when the earth was created. இந்த பூமி எப்போது சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த மார்னிங் ஸ்டார் சரியாக அதே எக்ஸாக்ட்லி சொன்னார். எக்ஸாக்ட்லி சொன்னார், அந்த போஸ்ட் ஆஃப் டியூட்டி எவ்ரி மார்னிங் எக்ஸாக்ட்லி. எந்த விதத்துல தேவன் அதை உண்டாக்கினாரோ அப்படியே சரியாக ஒவ்வொரு நாளிலும் தன்னுடைய கடமையில் வரிசையில் நிற்கிறது. அல்லையா, ஆத்மா இல்ல, ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை, the manifestation of the spoken word of God, தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையுடைய பிரத்யட்சமான அந்த 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 மார்னிங் ஸ்டார், மற்ற ஸ்டார், மற்ற நட்சத்திரங்கள் சரியாக அந்தந்த ஸ்டார்ல அப்படியே இந்த there rise on his post of duty every morning. யாரு சொல்றதுல இருக்கு? Once it was spoken, அவ்வளவுதான் சொன்னார்.
the way it did. முதல்ல இந்த உலகம் தோன்றும் பொழுது எப்படி செய்ததோ, Paul say the way it did, எப்படி செய்ததோ, துவக்கத்துல எப்படி செய்ததோ அதே போல இன்றைய வரையிலும் சரியாக தன்னுடைய போஸ்ட் ஆஃப் டியூட்டில வந்து நிற்குது. அது சொன்னாரு, the way it did. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது என்ன செய்ததோ அதை இன்றைக்கும் ஒவ்வொரு காலையிலும் செய்து கொண்டது. The evening star takes its place. அந்த சாயங்கால நட்சத்திரம் தன் ஸ்தானத்தில் இருக்குது. அல்லேலூயா. Every star, லட்சக்கணக்கான ஸ்டார் உள்ளது. சங்கீதம் 147:4, Psalms 147:4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். பாருங்க, நட்சத்திரங்களின் இலக்கம் எல்லாம் சொல்ல ப்ராப்ளம் ஆஃப் காட் செய்றீங்க பாருங்க. எவ்ரி ஸ்டார், நட்சத்திரங்கள் எல்லாருடைய இலக்கத்தை எவ்வளவு நம்பரோ அதை எண்ணி அதற்கு பேரிட்டு அழைக்கிறார். அப்போ ஒவ்வொரு சொல்றாரு, எவ்ரி ஸ்டார், ஒவ்வொரு நட்சத்திரமும் இட் ரைட் அட் த டைம் ஆஃப் சீசன் இஸ் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி வேர் இட் இஸ் சப்போஸ் டு பி. எங்கே இருக்க வேண்டுமோ, எந்த காலத்தில் இருக்க வேண்டுமோ சரியாக அது அந்த காலத்துல அந்த நேரத்துல தன்னுடைய போஸ்ட் ஆஃப் டியூட்டி கரெக்டா இருக்கு. அல்லேலூயா. அது திஸ் வாஸ் தி ப்ராமிஸ் சேட். எக்ஸாக்ட்லி சரியா மாறவே இல்லை, இடம் மாறல. He said, the north star stands steady and never moves. வடதுருவ நட்சத்திரம் பாருங்க, அந்த நார்த் ஸ்டார் அசையாமல் நிலையாக அப்படியே நிற்குது. Never changes. The prophet said, never changes in his place, in his duty. தன்னுடைய டியூட்டியில, அல்லேலூயா, தன் ஸ்தானத்துல அது எப்படி தேவன் சொன்னாரோ அப்படி அது நிற்கும். அல்லேலூயா. The whole thing revolves around the north star. ஆக இந்த வடதுருவ நட்சத்திரத்தை சுற்றி எல்லாம் சூழ்ந்து சுழல்கிறது, எல்லாம் சுழல்கிறது. All the rest of them, because it is right in the center of the earth. ஆகவே எல்லாம் அது பூமிக்கு மையமா இருப்பதனால எல்லாம் அதை சூழ்ந்து கொள்ளும். அதனுடைய சுழன்று தன்னுடைய கடமையில சரியா செய்து. Now the prophet says, that is Christ. அதுதான் கிறிஸ்து. நல்லபடிங்க. இப்போ what the prophet says, எல்லா நட்சத்திரங்களும், சூரிய மண்டலம், நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், எவ்ரி ஸ்டார், ஜோடியா, ராசிகள் எல்லாம் தன் ஸ்தானத்தில் இருக்கு. எல்லாம் அந்த அசையாமல் இருக்கிற வடதுருவ நட்சத்திரத்தை சுற்றி சூழ்கிறது, தன்னுடைய கடமை செய்யுது. இந்த போஸ்ட் ஆஃப் டியூட்டி. Now that is Christ. அப்படி என்றால் Christ, Paul said, Christ our north star. அப்ப நம்ம எல்லாரும் நம்முடைய கடமையில வரிசை செய்யறோம். ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட கடமையில இந்த போஸ்ட் ஆஃப் டியூட்டி, இந்த லைன் ஆஃப் டியூட்டி, கடமை வரிசையில எல்லாரும் கிறிஸ்துவை சுற்றி சுழல. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் revolves around the north star. அசையாமல் இருக்கிற, நிலையாய் இருக்கிற வடதுருவ நட்சத்திரத்தை சுற்றி சொல்கிறது. அப்படி என்றால் கிரைஸ்ட் என்ற அந்த நார்த் ஸ்டார், இட் இஸ் தி சென்டர் ஆஃப் தி எர்த். இந்த பூமிக்கு மையத்தில் இருப்பதனால சொல்கிறது. The prophet says, Christ is the center post. நம்ம absolute message பத்தி பாத்தீங்களா? He is the type post. He is the center. So everybody, hallelujah,
ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையில் வரிசையில் இருந்து கிறிஸ்துவை, அந்த மைய கம்பமாகிய கிறிஸ்துவை சுற்றி இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. So a shepherd, a soldier, and the solar system. இப்படி பாருங்க. Now the prophet says, now நான் வாசித்த இந்த பகுதியில் ஹல்லேலூயா, இஸ்ரேல் அவள் உடன்படிக்கை, this covenant people, இந்த இஸ்ரேல், இந்த உடன்படிக்கையில் இருக்க இந்த இஸ்ரேல நல்லவனுங்க ஏன் எகிப்துக்கு போக வேண்டியதா? ஏன் அவள் எகிப்துக்கு போகலாம்? The Bible says, Egypt on account of disobedience and of selling their brother Joseph. ஏன் இந்த இஸ்ரேல் தாங்கள் கடமையின் வரிசையில் இல்லாமல் போனதுனால, கடமை பற்றி பேசுகிறோம். பிகாஸ் ஏன் அவள் எகிப்துக்கு போக வேண்டியது இருந்தால், ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், அடுத்தபடியாக அவர்கள் தங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பை அவள் விற்று போட்டார். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல், தன் கடமையில் வரிசையில் நிற்காமல், கீழ்ப்படியாமையினாலையும் யோசேப்பை, ஆவிக்குரியவனாகிய அவனை, அவன் கழுகாய் இருக்கிற அவனை அவர்கள் எகிப்தை விற்று போட்டதுனால அவர்கள் இடம் விட்டு இடம் மாற வேண்டியதாக இருந்தது. And was taken down into Egypt. அதனால அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு there 400 years under bondage, சுதந்திரத்தை இழந்து, அல்லையா, அவள் எகிப்துக்கு சென்று கொண்டு போகப்பட்டு அங்கு அடிமையானார். அல்லையா, சொல்றாரு. இப்போது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் விரும்புகிறேன். அவர்கள் அந்த உடன்படிக்கையை இழக்கவே இல்லை. அவள் உடன்படிக்கை, they never lost the covenants, they lost their freedom, not their covenants. நல்லவனிக்கோ ப்ராப்பர்ட்டிக்கு கொண்டு வர பாருங்க. அவர்கள் தங்கள் உடன்படிக்கையை இழக்கவில்லை, ஆனால் தங்கள் சுதந்திரத்தை இழந்து போனார். அது ஏன் என்றால், தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட உடன்படிக்கை செய்து அவர் ஆபிரகாமையும் அவனுக்கு பின் வருகிற அவனுடைய வித்துக்களையும் காப்பதாக தேவன் தம்மேலேயே ஆணையிட்டு விட்டுட்டார். அல்லேலூயா. தேவன் தம்மேலே ஆணை விட்டு விட்டார். அவரை விட பெரியவர் யாரும் இல்லாதனால பவுல் காண்பிக்கிறாருங்க, அவர் தம்மேலே ஆணையிட்டார். என்ன? ஆபிரகாம், உன்னையும் உனக்கு பின் வருகிற உன்னுடைய சந்ததி, உன்னுடைய வித்துக்களையும் நான் காப்பேன், நான் ரட்சிப்பேன் என்று தேவன் தம்மேலே ஆணையிட்டார். That's with the covenant. யார் நினைப்போம்? That's right. And is just as duty bound to you on the promise. See, God is duty bound to keep that promise. But தேவன் தம்மேலேயே ஆணையிட்டார். ஆணையிட்டதுனால இப்ப தேவனுடைய டியூட்டி பாருங்க, டியூட்டி, God is duty bound to keep that promise. அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். தேவனுடைய கடமை பாருங்க. அவர் வார்த்தையை பேசிவிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உடன்படிக்கை செய்து விட்டார். தம்மேலே ஆணையிட்டு விட்டார். ஆபிரகாமே, உன்னையும் உனக்கு பின் வரக்கூடிய வித்துக்களையும் நான் காப்பாற்றுவேன், ரட்சிப்பேன் என்று வாக்குறுதி செய்துவிட்டார். இப்போ God is duty bound to that promise.
அந்த வாக்குத்தத்தத்திற்கு தேவன் கடமைப்படும். தேவனுடைய கடமை. ஹலோ, நீங்க இஸ் காட்ஸ் டியூட்டி அல்ல. நான் ஆபிரகாமுக்கு எப்படி அந்த வாக்குத்தத்தத்திற்கு அவர் கடமைப்பட்டிருந்தாரோ அதே போல உனக்கும் அவர் அந்த வாக்குத்தத்திற்காக கடமைப்பட்டிருக்கார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கையில உன்னையும் சேர்த்திருக்கிறார் தேவன். தேவன் உன்னை முன்கூர்த்திருப்பாரா? சொல்றாரு ஆபிரகாமுக்கு எப்படி அந்த வாக்குத்தத்தத்தின் மேல அவர் அவனுக்கு கடமைப்பட்டிருந்தாரோ உனக்கும் அவர் கடமைப்பட்டிருக்கிறார். God's duty. Hallelujah. சொல்றார், that's right. நீ ஆபிரகாமுடைய வித்தா இருப்பாயானால் அப்படி அவர் செய்வார். Hallelujah. அப்படி என்றால் நீ எப்படி ஆபிரகாமுடைய வித்தா வர முடியும்? உலக பிரகாரமாக இருந்து கொண்டு உலகபரமாக ஜீவித்துக் கொண்டு உலகம் செய்கிற பிரகாரமாக செய்து கொண்டிருந்தால் ஆபிரகாமுடைய வித்தா இருக்க முடியாது. உலகத்தில் இருப்பவர்கள் அன்பு கூற வேண்டாம். So the prophet says, how do you become Abraham's seed? ஆபிரகாமுக்கு நீ சொல்லுவாய், எப்படி வருவ? நீ சொல்ற, we that are dead in Christ, கிறிஸ்துவுக்குள்ள மரித்து and take on Abraham's seed, அப்பொழுது நீ ஆபிரகாமுடைய வித்தாய். நல்லவனிங்க. அப்படி என்றால் நல்லவனிப்போ as says the Bible, நீ ஆபிரகாமுடைய வித்தாய், வாக்குத்தத்தத்தின்படியே நீ சுதந்திரவாளி ஆகிற. இதை நீ அறிவாயானா நல்லவனிய, God is duty bound to you. உனக்கு தேவன் கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை அறிவாயானா. அந்த அண்ட சராசரி சிருஷ்டித்த தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபியாய தேவன், அல்லேலூயா, தன்னில் தான் இயங்குகிற தேவன், அல்லேலூயா, அந்த தேவன் அந்த தேவன் உனக்கும் கடமைப்பட்டிருக்கிறார் சொல்றாரு. Then God is just as duty bound to you as he was to Abraham. ஆபிரகாமுக்கு விதமாக அந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் உடன்படிக்கை நிமித்தம் ஆபிரகாம் எப்படி கடமைப்பட்டிருந்தாரோ அதே போல உனக்கும் அவர் கடமைப்பட்டிருக்கிறார். தேவனுடைய கடமை பார்த்தீங்களா? தேவனுடைய கடமை பாருங்க, உனக்கும் அவர் கடமைப்பட்டு. Almighty God, அவருடைய வல்லமைக்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட தேவ நீ ஆபிரகாமுடைய வித்தாக இருப்பாயானால், நீ அதை அடையாளம் கண்டுகொடுப்பாயானால், கிறிஸ்துவுக்குள்ள முகரித்து உலகத்தின் காலந்து வேறு பிரிந்திருப்பாயானால், now God is duty bound to you. சொல்ற to you. அதை நீ அறிவாயானால், தேவன் அந்த உடன்படிக்கையில ஆபிரகாமுடைய என்னோட சேர்த்து விட்டாரு, நான் ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறேன்னு, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியா இருக்கிறேன்னு என்பதை நீ அறிவாயானால், அவர் எனக்கு கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை அறிவாயானால், the prophet said, that will take all the scare out of him. அப்படி என்றால் எந்த பயம் இருந்தாலும் அது நீக்கி போய் take it out. நீ அதை மட்டும் காண்பாய, அதை கண்டுபிடிச்சிருப்பாயானா, அதை வெளிப்பாடு வந்திருக்குமானால், அதை உண்மையாவே விசுவாசிப்பாயானால் இருக்கிற எல்லா பயத்தை தூக்கி போட்டுறது. ஏன்? God is duty bound to me. Hallelujah. சொல்ற, that will take all the scare out of it. God don't want you to be scared of nothing. Hallelujah. தேவனுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய பயம் என்பது இருக்கக்கூடாது. தேவனுடைய விருப்பம் சொல்ற,
God don't want you to be scared of nothing. எதை குறித்து நீ பயப்படக்கூடாது என்பதே தேவனுடைய விருப்பம். ஏன்? அது உடன்படிக்கை தேவன் செய்துட்டான், வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்து விட்டான். அல்லேலூயா. அந்த தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Proverbs says, nothing to be scared of. Rest solemnly upon what he said. அவர் என்ன சொன்னாரோ அதன் மேல அப்படியே கம்பீரமா புனிதமானதா இருக்கிற வாக்குத்தத்தம் அது அப்படியே இழைப்பா இருக்கும். Rest solemnly upon what God said. அவர் என்ன சொன்னாரோ அதன் மேல அப்படியே புனிதமான வாக்குத்தத்தம், கம்பீரமான ஒன்று, அதன் மேல இளைப்பாரி கொண்டே பயம் போயிடும், திகில் போயிடும். ஏசாயா சொல்றாரு, நீ திகிலுக்கு தூரமா. ஏசு பாருங்க, பயப்படாது. ஏன் பயப்பட? அற்புத விசுவாசிக்கல, ஏன் பயப்பட்டேன் சொல்றாரு. செயல் சொல்றாரு, நான் உலகம் முழுவதும் சென்று இருக்கிறேன். ஆனால் சொல்றாரு, ஆனால் உலகம் முழுவதும் நான் பார்த்தது என்னவென்றால் சபைகளில் பயம் இருக்கு. உலகம் முழுவதும் பார்த்து சபைக்கு சென்றிருக்கிறேன். நான் கண்டது என்னவென்றால் they are afraid, they are filled with fear. அவர்கள் பயத்தால் நேர்ந்திருக்காங்க. பட் ஹியர் God says, கால் செஞ்சாச்சு, உடன்படிக்கை செய்தாச்சு, நீ அதை கண்டுபிடிப்பாயானால் தேவன் இஸ் டியூட்டி அபவுட் டு மீ, தேவன் எனக்கு கடமைப்பட்டிருக்காது அறிவாயானால் அது என்ன செய்யும்? இருக்கிற பயத்தால் எடுத்து போட்டுரும். ஆபிரகாமுடைய ராஜ்யம். அதான் 7ஆம் வசனத்துல சொல்றாரு 288 289. அந்த ராஜாவின் பட்டயம் இப்பொழுது அது ஒரு ராஜாவின் ஒரு பட்டயம் என்று கூறவில்லை, ஆனால் அது அந்த ராஜாவின் பட்டயம் என்றுதான் உரைத்தது. அந்த ராஜா என்பவர் ஒருவர்தான், அவர்தான் தேவன். அவருக்கு ஒரு பட்டயம் மாத்திரமே உள்ளது, அதுதான் அவருடைய வார்த்தை. நான் அதனால் தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். தேவனே உதவி புரியும். நான் இங்குள்ள அவருடைய பரிசுத்த பீடத்தண்டை நிற்கிறேன். அவருடைய பரிசுத்த வார்த்தை இங்குள்ளது. பரிசுத்த வார்த்தை இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஓ, என்னே ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து எப்படிப்பட்ட காலத்துல வந்திருக்கிறோம். கீழே பாத்தீங்கன்னா 289ல பயப்படாதே, டோன்ட் ஃபியர். அந்த பட்டயம் என்னை விட்டு எடுபட்ட பொழுது ஏதோ ஒன்று என்னிடம் வந்து பயப்படாதே என்று உரைத்தது. ஒரு சத்தத்தையும் அப்பொழுது நான் கேட்கவில்லை, அது எனக்குள்ளே அந்த சத்தம் வந்தது. நான் அங்கு நிகழ்ந்தவாறு உங்களிடம் கூறுகிறேன். நான் போய் சொல்ல, அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை தட்டியாது, பயப்படாதே. அது தட்டி சொன்னது பயப்படாதே. இதுதான் அந்த 3ஆம் இழுப்பு என்று. ஆகவே தேவனுக்கு 3வது இழுப்பு 7 முத்திரைகளை வெளிப்படுத்தி 3வது இழுப்பை கொடுத்து என்ன காண்பித்தார்? நீ பயப்படாத, நீ அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பாயானால், நீ ஆபிரகாமுடைய வித்து என்றதை நீ அடையாளம் கண்டு கொண்டிருப்பாயானால், தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய உடன்படிக்கை செய்தவர், ஆபிரகாமுடைய உடன்படிக்கை செய்து தம்மையை ஆணையிட்டு கொண்டவர், நீ அதில் இருக்கிறாய் என்பதை அடையாளம் கண்டு கொண்டிருப்பாயானால் பயம் என்பது உங்கள்கிட்ட இருக்கா? எதை குறித்து பயப்பட வேண்டியது? அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God hiding in simplicity 74. அந்த வார்த்தை என்ன செய்ய பாருங்க, God hiding in simplicity. ஆகவே இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான ஸ்தானத்தை அளித்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல மகத்தான ஸ்தானத்தை அளித்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்துள்ளார். ஆதியில் எனக்கு மோசமான பெயர் இருந்தாலும் அவர் எனக்கு பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த ஒரு நாமத்தை கொடுத்துள்ளார்.
நான் சென்ற விடமெல்லாம் என் சத்துருக்களை அதமாக்கினார். அது வார்த்தை சென்ற விடமெல்லாம் அதற்கு முன்பாக யாதொன்றும் நிற்க முடியவில்லை. ஆகவே அதற்கு எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். So the proverb say, rest solemnly upon what he said. அவர் என்ன சொன்னாரோ அது மேல அப்படியே புனிதமான அப்படியே சார்ந்துக்கும். அப்படியே look at the problem of God. பாருங்க, சென்ற இடமெல்லாம் சத்துருக்களெல்லாம் மதம் பண்ணிட்டு வார்த்தை அவர் யாரு அடையாளங்கள் நான் ஆபிரகாமுடைய ராஜரிக வித்து. இன்னைக்கு ஆபிரகாமுடைய ராஜரிக வித்துக்கள் மத்தியில தேவன் தம்முடைய திறனிக்கு வல்லமையை வெளிப்படுத்திக்கிற திறனிக்கு இருக்கிற தேவன் வல்லமுள்ள தேவன் சபையின் மேல திறனிக்கு காண்பித்து தாம் யாரு காண்பித்திருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 இழுப்பு வந்தாயிற்று, முத்திரைகள் திறக்கப்பட்ட ஆயிற்று, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. So God's duty to keep that promise. ஏன்னா சம்மலியை அவர் வாக்குத்தத்தம் செய்து விட்டார். அதை நீ அடையாளம் கொண்டிருப்பாய், அதை நீ காண்பாய். அந்த வெளிப்பாடு ஒரு இறுக்கமானா அது உன்னிடத்தில் இருக்க எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு தைரியமா நிற்க, போர் முனையில தைரியமா நிற்க. பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது தேவன் சொல்றாரு, யார் போர் முனையில முதலாவது போனா யூதா கோத்திரம் முன்னாடி போனான். அவருடைய மோசஸ் had to make a choice. இப்பொழுது அவங்களுக்கு தீர்மானத்துக்கு வேணும். அவன் தெரிந்து கொள்ளணும். He said, and then he had to, after making the choice, he had to fight the faith there. மோசே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அவன் தான் என்ன தெரிந்து கொண்டானோ அதன் பிறகு he had to fight the faith then, for he feared not the wrath of the king. இப்போ எப்படி தேவன் தீர்த்து காண்பிக்கிறாரு, அந்த உடன்படிக்கை உனக்கு வெளிப்பாடா இருந்தால் உனக்கு இருக்கிற பயமெல்லாம் போயிடும். நீ பயப்பட அவசியமே இல்லை. நீ ஆபிரகாமுடைய குமாரன் என்றும் ஆபிரகாமுடைய வித்தி என்றும் அவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு கடமைப்பட்டிருந்தாரு, அதே போல உனக்கு கடமைப்பட்டிருக்கிறார் என்று நீ அறிவாயானால் உனக்கு இருக்கிற பயமெல்லாம் போயிடும். இப்போ மோசே அவன் தீர்மானம் எடுத்துட்டான், தெரிந்து கொண்டான். இப்போ சொல்ல பாட்டு, ஆஃப்டர் மேக்கிங் த சாய்ஸ் he had to fight the faith there, for he feared not the wrath of the king. இப்போ தெரிஞ்சுங்களா மோசே என்ன பண்ணிட்டான்? அவன் என்ன தெரிந்து கொள்ளணுமோ தெரிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் விசுவாசமுடையவனாய் அல்லேலூயா போராட அவன் ராஜாவின் கோபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பயப்படவும் இல்லை. ஏன் என்றால் லிங்க் அங்க இருக்கு. செய்தியில வைக்கிற ஸ்பீக்ல மோசே நான் பார்வோடைய குமாரன் என்பதை மறுதலித்து நான் ஆபிரகாமுடைய குமாரன் என்றான். அப்ப ஆபிரகாமுடைய குமாரன் மோசஸ், தேவன் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் செய்தாரு. மோசே என்னையும் அந்த வாக்குத்தத்தத்துல வைத்திருக்கிறார் தேவன், நானும் அந்த உடன்படிக்கையில இருக்க. ஆகவே மோசஸ் அந்த சாய்ஸ் தெரிந்து கொண்ட பிறகு அவன் பார்வோனுடைய கோபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பயப்படவும் இல்லை. அதேதான் இன்றைக்கு நீ யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டிருப்பாயானால், அந்த உடன்படிக்கையில் தேவன் என்ன சேர்த்து விட்டார் என்று அறிந்திருப்பாயானால், நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷ ரீகமாக பார்ப்போமானால் மோசஸ் அவன் ராஜாவின் கோபத்துக்கு பயந்திருக்கணும். மனுஷ ரீதியாக பார்ப்போமானால் அவன் பார்வனுடைய கோபத்திற்கு பயந்திருக்கணும். அவன் ராஜாவின் கோபத்திற்கு பயப்பட வேண்டிய காரியம் இருந்தது. பட் he did not. ஏன் அவன் பயப்படல? ஏனென்றால் he did not do it because he had a job to do. இப்போ எப்படி ப்ராஃபிட் கொண்டு வர பாருங்க. மோசே
பார்வோனுடைய கோபத்துக்கு பயந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் தெரிந்து கொண்ட சாய்ஸ், தேவன் சொன்னாரு, மோசே இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ மோசே, நிச்சயமாக நான் உணவு கூட இருக்க சொல்லிட்டாரு. இப்போ மோசே பார்வோன் போறான், எகிப்துக்கு போறான். பார்வோன் ரொம்ப கோவப்படுறான். மனுஷன் ரீதியாக பார்க்க வேண்டாம், பார்ப்போமானால் மோசே அந்த ராஜாவின் கோபத்துக்கு பயந்திருக்கணும். ஆனா இப்பொழுதோ அவன் பயப்படவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அவன் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தது. இப்போ எப்படி தேவன் திருக்கதரிசி எப்படி அருமையா கொண்டு காட்டுங்க. ஆபிரகாம், நீ ஆபிரகாமை வித்து. இப்ப மோசே பயப்படல. ஏனென்றால் he had a job to do. அவன் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தது. ஹல்லேலூயா. சொல்ல, he had a job to do and he was in a line of duty. அவன் சொல்லுடைய கடமையின் வரிசையில் தான். இப்ப நல்லவனிங்க. இப்போ ஹல்லேலூயா, நல்லவனிங்க. அவன் தன் கடமையில வரிசையில் இருந்தான். அவன் தெரிந்து கொண்டான். தேவன் அவனுக்கு முன்பாக வைத்தார். எதை தெரிந்து கொள்ற? மோசே எகிப்துக்கு போக போறியா இல்லையா? அவன் மோசையை தெரிந்து கொண்டான். இப்ப தெரிந்து கொண்ட பிறகு ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவில்லை. ஆனால் மனுஷன் ரீதியாக பார்ப்போமானால் அவர் ராஜாவின் கோபத்துக்கு பயந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவன் ராஜாவுக்கு பயப்படல. He did not do it because he had a job to do. அவன் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருந்தது. சொல்ல prophet, he was in a line of duty. அவன் கடமையில் வரிசையில் இருந்தான். தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவன் கடமையில் வரிசையில். எகிப்துடைய பாவ சந்தோஷம் வேணாம், எகிப்துடைய பொக்கிஷங்கள் வேண்டாம். தேவனுடைய ஜனங்களோடு அது துன்பம் அவன் அனுப்பதை தெரிந்து கொண்டான். கிறிஸ்து அவர் நிந்திய அதிக பாக்கியம் என்று எண்ணி தெரிந்து கொண்டா மோசே. He chose it. படிப்போம். எபிரேயர் 11 முடிச்சோட எபிரேயர் 11:23 to 26. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம அவங்க பயப்பட. ராஜாவை பாருங்க, விசுவாசத்தினால ராஜாவின் கட்டளைக்கு they are included in the covenant. அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அவன் they know they were included in the covenant. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தாரு, அதில் நாங்கள் இருக்கிறோம் என்று அபிரகாமும் ஏகபாத்தும் அதை விசுவாசத்தினால அவர்கள் ராஜாவுக்கு பயப்படல. அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். This Moses choice. மோசே தெரிந்து கொண்டது. அல்லேலூயா. அப்போ மோசே அதை தெரிந்து கொண்டதனால இப்போது மோசே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் தெரிந்து கொண்டது. நான் பார்வோனுடைய குமாரன் இல்லை, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் இல்லை. I am a son of Abraham. நான் உடன்படிக்கை நான் இருக்கிறேன். தேவன் தம்மையில ஆணைட்டு வச்சுட்டார். I am there in the covenant. நான் ஆபிரகாம் இருக்கிறேன். ஆகவே எல்லா பயத்தை பாருங்க. ஒரு எகிப்துக்கு வந்து பயந்து ஓடின மோசே அக்னி ஸ்தம்பத்தை சந்தித்த பிறகு பயம் இல்லை. Now he had a job to do. இப்பொழுது அவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை. And he was in a line of duty. அவன் கடமையில வரிசையில் இருந்தான். And he did not care what the king said about it. He took his way just the same. ஆகவே பார்வன் என்ன சொன்னானோ அதை பற்றி கவலைப்படவே இல்லை. But you are in the line of duty. நீ கடமையில வரிசையில் இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நீ அதை கேர் பண்ணவே போகுது. Hallelujah. It's your choice. நீ அதை தெரிந்து கொண்டாய். இவ்விதமான செய்தியை விசுவாசிக்க தெரிந்து கொண்டாய். தேவன் கொடுத்த ஊழியத்தை தெரிந்து கொண்டாய். ஹல்லேலூயா. யார் என்ன சொல்லலாம்? ராஜா பாருங்க, மோசே ராஜா என்ன சொன்னாலும் அதை பற்றி அவனுக்கு கவலைப்படல, அக்கறைப்படவே இல்லை. ஏன்? இட் இஸ் லைன் ஆஃப் டியூட்டி. அவன் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்தது.
இது தேவன் கொடுத்த கடமை, அவர் செய்ய வேண்டிய கடமை. So nothing bothered him. எதுவும் அவரை தொல்லைப்படுத்தவே இல்லை. Hallelujah. That's what the prophet said. And did not care what the king said about. அதை குறித்து ராஜா பார்வன் சொல்றது குறித்து அவன் காதல கேட்க இல்லை. Because he took his way just the same. He took his way just the same. தேவன் எதற்காக அழைத்தார்? தேவன் எந்த நோக்கத்திற்காக மோசையை அழைத்தார்? என்ன நோக்கத்துக்காக கடமையை அவருக்கு அந்த கடமையை கொடுத்தாரோ, அந்த வேலையை கொடுத்தாரோ, மோசஸ் வாஸ் in the line of duty. Hallelujah. மோசே தன்னுடைய கடமையின் வயசுல என்ன? Hallelujah. யார் என்ன சொல்ல போதிலும், யார் எதிர்த்து போக சொல்ல, என்ன எபிரேயர்கள் வந்த போதிலும் சரி. Hallelujah. மோசே செய்தது போல அவள் செய்த போதிலும் Moses did not care about it. He knew his commission. மோசே தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை மோசே அறிந்தது. அந்த கட்டளை சொன்னது, அவன் சொன்னபடி தன் கடமையில வரிசையிலே நின்ற போது என்ன என்பே அவர் பாம்பை போட்ட போது, அது கோலை போட்டு பாம்பான போது மோசே நான் சவரி செய்தேன், ஒன்றுமே செய்யவில்லை. He was in the line of duty. அவன் தன் கடமையின் வரிசையில் நின்றார். Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. He took his way just the same. அவன் அப்படியே என்ன செய்ய வேண்டும்? Hallelujah. அப்படியே நின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதே போல ஒருவர் தீர்மானம் எடுத்து தேவனால் அழைக்கப்பட்டார். அவன் தீர்மானம் எடுத்து ஒரு கடமையின் வரிசையில் நிற்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அவன் அதை குறித்து அக்கறை, அது அவனை தொல்லைப்படுத்தாது. நோவா தேவன் அழைத்தார். He was in his line of duty. பாவம் பிரிங்கி போயிருந்தது. எல்லாரும் நோவாவை கேலி செய்தார். 120 வருஷம் கேலி செய்து கொண்டிருந்தார். But Noah was in his line of duty. அவன் தன் கடமையின் வரிசையிலே ஏறும். அதை விட்டு விழவே இல்லை. அவன் 120 வருஷம் என்ன பிரசங்கித்தாலும் அதே தான் பிரசங்கித்து கொண்டுதான். அவன் அதில் மாற்றமே செய்யவில்லை, மாற்றமே இல்லை. அப்படியே தேவன் என்ன சொன்னாரோ பாருங்க, இன் இஸ் லைன் ஆஃப் டியூட்டி. தேவன் எந்த அளவின்படி இந்த பேழையை கட்ட சொன்னாரோ அந்த அளவின்படியே அவன் பேழையை கட்டி. கர்த்தருக்கு மேலாதாக அவன் இந்த லைன் ஆஃப் டியூட்டி தொடர்ந்து நான் பார்ப்போம். நிறையா இருக்குது, ஏராளமாக நிறையா இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட் த லைன் ஆஃப் டியூட்டி. மோசே ஒரு மேய்ப்பர், ஒரு போர் வீரர், ஒரு சிலுவையின் போர் வீரர், நட்சத்திரம் என்பது மோசே தன் கடமை. அதே போல தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு அவர் கடமைப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. காட் பிளஸ் யூ. தேவனை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இயேசுவே, நல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் தேவரே தம்முடைய வார்த்தையினால் பேசுகிறவர். இதோ அந்த நேரத்தில் தேவரே தம்முடைய வார்த்தையினால், தேவரீர் அனுப்பிய தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் பேசிய இந்த வார்த்தையினால் நாங்கள் ஆண்டவரே பேசும்படியா, அடியன் பேசும்படியா, தியானிக்கும்படியா, சகோதரரை கேட்கும்படியா கிருபை செய்திருக்காங்க. நன்றி சொல்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் மாசுவேன். அவளுக்குள்ளே ஆண்டவரே எந்த ஆண்டவரே சந்தேகங்களோ எது இருந்தாலும் இந்த வார்த்தை ஒரு இறுதியத்திலிருந்து அதை எடுத்து போட்டு கற்றா அவள் இறுதியத்தை ஆஸ்வதிக்க முடியாச்சு. நீர் ஒருவரே மேம்படுத்திக்கொள். கேட்ட ஒவ்வொரு தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவரீர் அவளை சந்திக்க முடியாச்சு. நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறவர் சீக்கிரம் அவள் போகிறோம். கர்த்தா இயேசு கிறிஸ்து உயிர்த்தேர்ந்து வரவங்களை நாம ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்கள். God bless you.